ஹலோ கைஸ், தக் லைஃப் படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ட்ரைலரை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் நாங்கள் வில்லனுக்குலாம் பெருசாக செலவு பண்ணல, ஹீரோவையே டபுள் கேரக்டர் பண்ண வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்புவும் கமலும் அடிச்சுக்கிறது தான் இந்த படம் ஃபுல்லாக நடக்க போது போல. இந்த ட்ரைலர் படி பார்க்கும் போது தன்னோட தத்தெடுத்த புள்ள தான் வந்து சிம்பு அவர் எடுத்து வளர்த்துருக்காரு. கடைசியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேருமே மூட்டிக்கிறாங்க. அதனால நடத்துகிற சண்டை தான் இந்த ஃபுல் படமாகவும் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நடுவில் கமலுக்கே 2 ஹீரோயின் வச்சிட்டாங்க. அப்போ சிம்புக்கு என்னங்க ஒரே ஒரு ஹீரோயின் தானா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னதான் ஒரு பயங்கரமான ஹைப் கிடைச்சாலும் திடீர்னு எனக்கு ஒரு 2 மூவி மைண்டுக்கு வந்துட்ட போது, ஒன்று ஜில்லா, இன்னொன்று வந்து சிக்க சிவந்தவானம் அப்படிங்கிற படமும் வந்து மைண்டில் தாட் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியுது. பட் ஆண்டவரோட ஆக்டிங்கும் அந்த கெட்டப்பும் வேற லெவலில் இருக்குது. பார்க்க எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதை விட முக்கியம் சிம்புவோட கெட்டப் தான். அவரோட முடிக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம், அவரோட ஹேர் ஸ்டைலுக்காகவே பார்க்கலாங்கிற மாதிரி இருக்காரு. மோஸ்ட்லி இந்த படத்தோட எண்டிங்கில் ஒன்று சிம்பு சாவார், இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒன்றா குடும்பம் கொண்டாட்டம்னா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் மணிரத்னம் படம்னாலே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் கதைகளை வேற லெவலில் கொண்டு போவார். பத்தாவதுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனதும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.